அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் விரைவான பயணத்திற்கு பலரும் விமானத்தையே பயன்படுத்துகிறார்கள். உலகிலுள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சிறியதும் பெரியதுமாக உள்நாட்டு விமான நிலையங்கள் முதல் சர்வதேச விமான நிலையங்கள் பல உள்ளன. பல நாடுகள் தங்களுடைய முக்கிய நகரங்களில் மிகப்பெரிய விமான நிலையங்களை நிறுவி பல நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து அழகுடன் சர்வதேச பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைத்துள்ளது. அப்படி மிகவும் பெரிய டாப் 10 விமான நிலையங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். 10வது இடத்தில் இருப்பது பாரிஸ் சார்லஸ் டி கோல் விமான நிலையம். இந்த விமான நிலையமானது பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரில் அமைந்துள்ளது. இது பிரான்சின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் மற்றும் ஐரோப்பாவில் 2வது பெரிய விமான நிலையமாகும். இதற்கு 2ஆம் உலகப் போரின் போது சுதந்திர பிரெஞ்சு படைகளின் தலைவராகவும் பிரெஞ்சு 5வது குடியரசின் நிறுவனர் மற்றும் பிரான்சின் ஜனாதிபதியாகவும் இருந்த சார்லஸ் டி கோலின் பெயரிடப்பட்டுள்ளது. இந்த விமான நிலையம் 3237 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. 9வது இடத்தில் இருப்பது சொர்ணபூமி விமான நிலையம். இது தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் விமான போக்குவரத்திற்கான பிராந்திய மையமாகும். இந்த விமான நிலையம் தாய்லாந்தில் உள்ள பேங்காக் நகரில் அமைந்துள்ளது. இது பேங்காக் சர்வதேச விமான நிலையம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது உலகின் மிக உயரமான கட்டற்ற கட்டுப்பாட்டு கோபுரத்தில் 434 அடியில் உலகின் 4வது பெரிய ஒற்றை கட்டிட விமான நிலைய முனையத்தையும் 5,63,000 சதுர கிலோமீட்டரில் கொண்டுள்ளது. இந்த விமான நிலையமானது 3240 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. 8 கெய்ரோ சர்வதேச விமான நிலையம். இந்த விமான நிலையமானது எகிப்து நாட்டிலேயே மிகவும் பரபரப்பு நிறைந்த வான் போக்குவரத்து உடையதும் மிகவும் பிரம்மாண்டமான விமான நிலையமாகும். ஆப்பிரிக்க கண்டத்திலேயே தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்க் விமான நிலையத்திற்கு அடுத்து 2வது பெரிய விமான நிலையமும் இதுதான். இங்கிருந்து 30க்கும் மேற்பட்ட சர்வதேச தடங்களுக்கு விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த விமான நிலையம் 3625 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. 7வது இடத்தில் இருப்பது ஷாங்காய் புடாங் சர்வதேச விமான நிலையம். 1998ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த அழகிய விமான நிலையத்திலிருந்து 20 உலக நாடுகளில் 30 விமான நிலையங்களுக்கு சேவைகள் நடைபெறுகின்றன. இது ஷாங்காயின் 2 சர்வதேச விமான நிலையங்களில் ஒன்றாகும். அது மட்டுமல்லாமல் சீனாவின் முக்கிய விமான மையமாகும். சரக்கு போக்குவரத்தில் இது உலகின் 3வது பரபரப்பான விமான நிலையமாக இருக்கிறது. இதில் 70 போர்டிங் பாலங்கள் மற்றும் 218 பார்க்கிங் நிலைகள் உள்ளன. இந்த விமான நிலையம் 3988 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. 6வது இடத்தில் இருப்பது ஜார்ஜ் புஷ் இன்டர்கான்டினென்டல் விமான நிலையம். இந்த விமான நிலையம் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் நகரில் அமைந்துள்ளது. இது யுனைடெட் ஏர்லைன்ஸின் 2வது பெரிய பயணிகள் மையமாகும். இது இலினாய்ஸின் சிகாகோவில் உள்ள ஓஹிர் சர்வதேச விமான நிலையத்திற்கு பின்னால் அமைந்துள்ளது. யுனைடெட் ஏர்லைன்ஸ் சுமார் 9 விமான சேவை தலைமையிடங்களை கொண்டுள்ளது. இந்த தலைமையகங்கள் அமெரிக்க கண்டம் மற்றும் ஜப்பானில் அமைந்துள்ளன. டெர்மினல் ஏ முதல் டெர்மினல் டி வரை 2.4 கிலோமீட்டர் தூரத்துடன் 250 ஏக்கரை உள்ளடக்கிய 5 டெர்மினல்கள் மற்றும் 130 வாயில்களை கொண்டுள்ளது. இந்த விமான நிலையத்தில் ஒரு நாளுக்கு சராசரியாக 45,413 பயணிகள் என்ற விகிதத்திற்கு ஆண்டிற்கு சுமார் 16.6 மில்லியன் பயணிகள் பயன்படுத்துகிறார்கள். இந்த விமான நிலையம் 4451 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. 5 வாஷிங்டன் டல்லஸ் சர்வதேச விமான நிலையம். இது கிழக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு சர்வதேச விமான நிலையம். வர்ஜீனியாவில் உள்ள டவுன் மற்றும் போர்ட் மாவட்டங்களில் அமைந்துள்ளது. வாஷிங்டன் டிசிக்கு மேற்கே 26 மைல் அதாவது 42 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதில் 123 வாயில்கள் உள்ளன. ஒரு நாளில் 60,000க்கும் மேற்பட்ட பயணிகள் டல்லஸ் வழியாக உலகெங்கிலும் 125க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு செல்கிறார்கள். இந்த விமான நிலையமானது 4856 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. 4வது இடத்தில் இருப்பது ஓர்லாண்டோ சர்வதேச விமான நிலையம். இந்த விமான நிலையமானது அமெரிக்காவின் புளோரிடாவின் ஓர்லாண்டோவுக்கு தென்கிழக்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மிகப்பெரிய விமான நிலையம். 2018ஆம் ஆண்டில் 6,96,627 பயணிகள் பயணம் செய்துள்ளனர். இது புளோரிடா மாநிலத்தின் பரபரப்பான விமான நிலையமாகவும் அமெரிக்காவின் 10வது பரபரப்பான விமான நிலையமாகவும் உள்ளது. அமெரிக்காவின் மிகப்பெரிய வணிக விமான நிலையங்களில் இதுவும் ஒன்று. இந்த விமான நிலையம் 5383 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. 3வது இடத்தில் இருப்பது டல்லாஸ் ஃபோர்ட் வொர்த் சர்வதேச விமான நிலையம். இந்த விமான நிலையமானது டல்லாஸ் நகருக்கும் ஃபோர்ட் வொர்த் நகருக்கும் இடையில் அமைந்துள்ள டெக்சாஸ் மாநிலத்தின் மிகுந்த போக்குவரத்துடைய விமான நிலையமாகும். DFW என்ற ஆங்கில சுருக்கத்தினால் இது அழைக்கப்படுகிறது.
அதிக விமானங்கள் இயங்கும் உலகின் 4வது பரபரப்பான விமான நிலையம் மற்றும் பயணிகள் போக்குவரத்தால் உலகின் 12வது பரபரப்பான விமான நிலையம் என்ற பெயரையும் இது பெற்றுள்ளது. இந்த விமான நிலையமானது 6963 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. இரண்டாவது இடத்தில் இருப்பது டென்வர் சர்வதேச விமான நிலையம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் என அழைக்கப்படும் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான நிலையம் இதுவாகும். மொத்த நிலப்பரப்பில் இது அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான நிலையமாகும். இது 16,000 அடி நீளத்துடன் வட அமெரிக்காவின் மிக நீளமான ஓடுபாதையாகும். உலகில் 7வது நீளமான ஓடுபாதை. இந்த விமான நிலையத்தின் கூரைகள் பிற விமான நிலையங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு கொத்தான கூடாரங்களின் தொகுப்பு போல் அமைக்கப்பட்டுள்ளது. உட்புறமும் மிக நேர்த்தியான அலங்காரத்தால் வசீகரமாக உள்ளது. இந்த விமான நிலையம் 13,571 ஹெக்டேரில் அமைந்துள்ளது. முதலிடத்தில் இருப்பது ஹிங்ஃபத் சர்வதேச விமான நிலையம். தமாம் நகரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த விமான நிலையம் 1999ஆம் ஆண்டு பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. இந்த விமான நிலையத்தின் கம்பீரமான உட்தோற்றமும் ஆடம்பரமும் உணவகங்களின் உபசரிப்பும் அரேபியர்களின் விருந்தினர்கள் மீதான அன்பையும் உபசாரம் போன்றவற்றையும் வெளியுலகுக்கு எடுத்து எம்புவதாக உள்ளது. இந்த விமான நிலையம் மொத்தம் 77,600 ஹெக்டேர் அளவில் அமைந்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.